no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. டிவிக்கே வந்து அதுவும் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே தீவிரமா இறங்கிடுவாரு, காந்தி போல திருவா போவாரு அப்படின்லாம் திரு ஆதவர்ஜனா விஜயை பற்றி சொன்னார். ஒருவேளை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஏதோ புதிய விஜயை பார்க்க போறீங்க 25க்கு பிறகுன்றாங்க. அதிரடி இருக்கும் போல தெரியுது. இன்னுமா நீங்க நம்புறீங்க? அண்ணன் சீமான் வந்து திருத்தணியில ஆரம்பிக்கிறாரு, இவரு எங்க ஆரம்பிக்கிறாரு? மும்பைல ஆரம்பிக்கிறாரு. விஜய் என்ன பண்ணணும்னு நம்ம எல்லாம் என்ன பண்ணுங்க சார்? என்ன சூழ்நிலை இருக்குல்ல, நீங்க மற்ற சூழ்நிலை நீங்க போங்களேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? மொத்த பேருக்கு கேட்கறாரு, கூட இருக்க அத்தனை பேர். ஏண்டா அவனுக்கு தான் இல்ல, உங்களுக்கு இல்ல அறிவு? எந்த நிகழ்ச்சிக்கு போனோம் இப்போ அதுவா முக்கியம்? தமிழ்நாட்டுல நீங்க பெரிய கல்ட் இல்ல, தமிழ்நாட்டுல மையமான தொகுதி அது. திருச்சியில ஏதாவது மையமான தொகுதினா அப்பதான் திருச்சியிலயும் ஒரு தொகுதி பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தேர்தலில் போட்டிடுற மாதிரி ஒரு தகவலே இல்லை. ஆதவர்ஜனா இருக்கட்டும், அந்த மற்ற நபர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, வாக்கை எப்படி இழக்கிறதுன்னு சொல்லிட்டு டிசைனா யோசனை பண்ணிட்டு போய் பேசுறாங்க. வரக்கூடிய வாக்கை எப்படி தடுக்கிறதுன்னு தான் பேசுறான். எடுங்க பேச்சு எடுத்து போடுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பிடிக்கிறானுங்க. ரஜினி கிட்ட போனானுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட போயிட்டானுங்க. இப்போ நல்லா புரியும், விஜய்க்கு யாருமே எதிரி கிடையாது, விஜய் தான் எதிரி. சும்மா நீங்க தேவை சினிமாலேயே நீங்க பயணிச்சிருக்கலாம். இப்போ அது அங்கே போய் முட்டினீங்க, ரஜினி கிட்ட போய் முட்டினீங்க. சரி, அது யார் நின்னீங்களா? எப்படின்னா ஒரு ரிட்டையர் ஆக போறாரு, அந்த பிளேஸ் வந்திருக்கும். அங்கேருந்து நேராக இங்கே வந்தீங்க, நடிகைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு. நான் மீண்டும் அழுத்தமா பதிவு பண்ணேன், என்ன தவிர அவனும் பேச முடியாது. முழுக்க நடிகை பேச்சை கேட்டு நேரடியாக சொல்ற மேல வழக்கு போட்டேன். திரிஷா பேச்சை கேட்டுக்கிட்டு கீர்த்தி சுரேஷோட பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த டிவிக்கே. ஒரு பேச்சு ஓடுது, என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து துணை முதலமைச்சர் கேட்டாரு, ஏன் முதலமைச்சரே கேட்டாரு, 50-50 இந்த ரூலிங் அந்த பீரியட் 2 வருஷம் கேட்டாரு அப்படின்னு மக்கள் கிட்ட பேசுது. எடப்பாடி படா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல பேசப்படுது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து இதை முறியடிக்கணும். என்ன பண்ணணும்? எங்க தலைவர்கிட்ட வந்து கேட்டாங்க. யார் கேட்டாங்க? அதை சொல்ல திராணி இருக்கா? முதல்ல அவர் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் திரு சீமான் அவர்கள் எப்படி ஒரே மேடையில அந்த மாதிரி ஒரே மேடையில எல்லாரையும் ஏத்தி நம்ம அறிமுகப்படுத்தலாமான்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஆலோசனை பண்றதுக்குள்ள ஒரு 4 நாள் போயிடும். இந்த உண்மைதானே சார்? இதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். எது இதுக்கு மேடம் கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வரணும். மேடம் யாரு? மேடம் திரிஷா. இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம எவ்வளவு கூத்துக்கள் அரங்கேற போகுதுன்னு பாருங்க. நம்ம இப்பவே நம்ம மீட் பண்ணோம். தேர்தல் முடிவுக்கு பிறகுலாம் தேவையில்லை சார். ஒரே ஒரு வழக்கமா சொல்றாங்க, ஒரு தீவிர பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதும் கூட பேசுவோம். மே 4 தாவேக்காக்கு பால். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகுவரா சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். தேர்தல் பரபரப்புகள்லாம் வேகமா போயிட்டே இருக்கிறது. திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு திருத்தணியில தொடங்கி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார், முதற்கட்ட பிரச்சாரத்தை. திமுக அதிமுக வேட்பாளர் நேர்காணல் அது இதுன்னு போயிட்டு இருக்குது. அவங்களும் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்பாளர் அறிவிப்பு பிறகு அவங்க போயிடுவாங்க. டிவிகே ப்ராசஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்க? டிவிகே வந்து அதுவும் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே தீவிரமா இறங்கிடுவாரு, காந்தி போல திருவா போவாரு அப்படின்லாம் திரு ஆதவர்ஜனா விஜயை பற்றி சொன்னாரு. இப்போ ஒருவேளை வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஏதோ புதிய விஜயை பார்க்க போறீங்க 25க்கு பிறகுன்றாங்க. அதிரடி இருக்கும் போல தெரியுது. இன்னுமா நீங்க நம்புறீங்க? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? 23 நாள் 25 நாள் சூறாவளி சுற்றுப்பயணம் இப்படியே சொல்லி 2 வருஷத்தை ஓட்டிட்டாருங்க. இல்ல இப்ப சூறாவளி சுற்றுப்பயணம் கண்டிப்பா பண்ணி ஆகணும்ல சார். இப்ப தேர்தல் காலம். நீங்க என்ன, நீங்க கொஞ்சமாவது அறிவார்ந்த அரசியல் கொஞ்சம் பேசுங்க. 234 தொகுதி. நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க 7 தொகுதியை கவர் பண்ணணும். 7 சட்டமன்ற தொகுதியை கவர் பண்ணணும். கவர் பண்ணுவாரு. எப்படி 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 நின்றுட்டு போயிடுவாரா? என்ன சார், நீங்க ஒரு தொகுதின்றது எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு, நீங்க எப்படில எங்கெல்லாம் நீங்க பயணிக்கணும். ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்தா கூட 7 பாயிண்ட் நீங்க நிக்க முடியாது சார் ஒரு நாளைக்கு. மண்டல வாரியா கூட ஒரு பயணம் பண்ணலாம். ஒரு மண்டலங்க சார், எனக்கு அப்புறம் கோவம் வந்துடும். தென் மாவட்டம், நான் ரொம்ப தென் மாவட்டம், வட மாவட்டம் எல்லாம் உங்க ரசிகர்லாம் இப்ப என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? என்ன நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கொஞ்சமா நான் மீண்டும் சொல்றேன், நம்ம அறிவுபூர்வமா யோசிக்கணும். அவங்க தற்கொலை மாதிரி நம்ம யோசிக்க கூடாது.
234 தொகுதி சார். நீங்க 7 ஒரு நாளைக்கு 7 தொகுதி சார், குறைஞ்சது 7 தொகுதி. ஆனா 5 தொகுதியில நீங்க கால் வைக்க முடியுமா? நீங்க காட்சிகளை பார்க்க தானே போறோம். என்ன காட்சி? நீங்க இதே இப்ப கொஞ்சம் ஊடகங்கள் கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டாங்க, சொல்றான் புது விஜயை பார்க்க போறேன்றான் ஒரு மீடியால. இது புது விஜய் எப்படி? எனக்கு புரியல. புது விஜய்னா எப்படி? மும்பை போயிட்டு வந்து எப்படி புதுசானாரு? நீங்க கொஞ்சம் விளக்குங்க. அப்புறம் நான் ஏதாவது சொன்னா தப்பாயிரும். அப்புறம் நீங்களே சொல்லுங்க, மும்பை போயிட்டு வர புதுசாயிடுவாரா சார்? அண்ணன் சீமான் வந்து திருத்தணியில் ஆரம்பிக்கிறாரு, இவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? மும்பையில் ஆரம்பிக்கிறாரு. வரலாறு அது தனி சார். சார் அது விவாதம் வேண்டாம் சார், விவாதம் இல்ல, பேசிதான் இதுதான் திருப்பி சார். இங்க நல்லா புரிஞ்சுங்க சார். வரலாறு இருங்க, வரலாறு தனி சார். வரலாறு படைப்போன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. யாருக்கு? டிவிகே தொண்டர்களுக்கு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி உறுதி. வரலாறு படைப்போன் எங்க வளைகாப்புல இருந்து வரலாறு படைப்போன்றார் சார். எதுக்கு இதை கூட கேட்க கூடாதா? மனசாட்சியோட இந்த ஊடகம் பார்க்குற மனசாட்சியோட யோசிங்க. 30 தொகுதி வேட்பாளர்கள் நீங்க வந்து ஒரு அறிக்கையில் விட்டுறீங்க பாண்டிச்சேரியில. அந்த 30 பேரை பனையூர்ல வர வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அறிவிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கு? நீங்க வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழக்கம் போல ஒரு வைர நெக்லஸோ ஒரு அறிக்கை ஒரு வாழ்த்து அட்டையில முடிச்சுட்டு போவீங்களா? அதுக்கு நீங்க நேரா போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு விஜய் என்ன பண்ணணும் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் கிடையாது சார். என்ன சூழ்நிலை இருக்குல்ல, நீங்க மற்ற சூழ்நிலை நீங்க போங்கல. நீங்க இட்லியோட போய் அட்லியோட இட்லி சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எந்த சூழல்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இதை பேசினா தனிப்பட்டதை பேசுறீங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? மொத்த பேருக்கு கேட்கறாங்க, கூட இருக்க அத்தனை பேர். ஏண்டா அவனுக்கு தான் இல்லை, உங்களுக்கு இல்லை அறிவு? எந்த நிகழ்ச்சிக்கு போனோம் இப்போ அதுவா முக்கியம்? நமக்கு கேட்டா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பேசுறீங்க. அட்லியோட அந்த நிகழ்ச்சி முக்கியமா நமக்கு? சொல்லுங்க. இங்க எவ்வளவு வேலைகள் இருக்கு? 30 நாள் தான் சார் இருக்கு. பரந்தர 30 நாள். ஏன் அவங்க கட்சியினர் எல்லா இடங்களிலும் மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? கட்சியினர் போனாலும் நேத்துக்கு ஆர்கே நகர்ல கூட்டம், எல்லா தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது ஏதாவது நியாயமா இருக்கா? என்ன அவங்க எல்லாம் வந்து விஜய் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அவங்க தான் சொல்றாங்க, நீங்களும் வந்து எல்லாரும் விஜய் தான் பாருங்க. எல்லாரும் விஜய் தான். ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அவங்க போய் என்ன பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆதவர்ஜுனா இருக்கட்டும், அந்த மற்ற நபர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, எப்படி வாக்கு சேகரிக்கணும் இல்ல, வாக்கு எப்படி இழக்கிறதுன்னு சொல்லிட்டு டிசைனா யோசனை பண்ணிட்டு போய் பேசுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன வாக்கு இல்ல. ஆமா, வாக்கு எப்படி இழக்கிறது, எப்படி வரக்கூடிய வாக்கை எப்படி தடுக்கிறதுன்னு தான் பேசுறான். பேச்சு எடுத்து போடுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் பிடிக்கிறானுங்க. ரஜினி கிட்ட போனானுங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட போயிட்டானுங்க. இப்போ இங்க இவங்க சொல்லி வாக்கு கேட்கறதுக்கு எதுவும் இல்லை சார். நான் மீண்டும் சொல்றேன், நீங்க அறிவார்ந்த அரசியல் நீங்க பண்ணீங்கன்னா திமுக வந்து இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலங்களை நீங்க பட்டியலிட்டு இருக்கணும். இந்நேரம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வெளியிட்டு இருக்கணும். பேசுறாங்களே, எங்க பேசுறாங்க? கிடையாது. நீங்க அறிவார்ந்த அரசியல் ஒழுங்கு பிரச்சனையா? ஆதவர்ஜுனா, நீங்க லலிதாமணி, அப்புறம் வந்து ராஜ்மோகன் எல்லாருமே பேசுறாங்க சார். எல்லாம் பேசலாம் சார், மொத்தம் பொதுவாக பேசிடலாம். இங்க நடக்கிற சம்பவம், அங்க நடக்கிற சம்பவம் நீங்க மொத்தமே எடுக்கணும். நீங்க வெறும் சட்ட ஒழுங்கு மட்டும் வெறும் காவல்துறை கிட்ட போய் முட்டுறதே முதல் தப்பு. இந்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் நீங்க போய் சட்டம் ஒழுங்கு எடுத்து நீங்க காவல்துறை முட்டினீங்கன்னா அது அறிவார்ந்த அரசியல் கிடையாது. முதலமைச்சர் திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் போய் மக்களுக்கு போய் சேர்ந்தது, எவ்வளவு சேரல, வெறும் வந்து பேரளவில் எப்படி இருக்கு, வந்து திட்டங்கள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் நீங்க தானே எடுத்து பேசணும். இங்க ஒரு பார்வை கட்டமைக்கப்படுது சரிங்களா? அதுல சில உண்மை இருக்கலாம், சிலது வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா கொடுக்கலாம். அந்த பொய்யெல்லாம் நீங்க தானே எடுத்து பேசணும். மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கு, அந்த கல்வெட்டு அதுக்கு வந்து காகிதத்துல வந்து ஆணையா இருக்கு. அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சா இல்லையா? ஏதாவது டேட்டா இருக்கா? போனா நீங்க எங்க போறீங்க? நேரா காவல்துறை கிட்ட போறீங்க. சட்டம் ஒழுங்கு இல்ல, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுறீங்க. இது எல்லா ஆட்சியும் நடக்கும். அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா? நான் இதை சொன்னா ஒன்று காவல்துறைக்கு முட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதையும் கூட பேசுனா பேசுங்க. ஆனால் நீங்க பிரதானமா எடுத்து பேச அதான் பேசுறீங்க. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்துல எத்தனை திட்டங்கள் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது, சேரல, பேசணுமா இல்லையா? நீங்க நேரா போறீங்க. சேகர் பாபு வந்து போய் நின்ன உடனே முடிவு பண்ணிட்டீங்க, சேகர் பாபு தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உங்க கூட்டத்தையே வந்து கைத்தட்டுற அளவுக்கு நீங்க ஏதோ ஒன்று பேசுறீங்க. சேகர் பாபு செய்தது என்ன? நீங்க சாதனையை நீங்க சொல்ல முடியாது சார், அவங்க தான் சொல்லுவாங்க. வேதனையை சொல்லுங்க. நீங்க அதை விட முழுசா பேச முடியல உங்களால. பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறிவார்ந்த அரசியல் பண்ணவே இல்லை. நீங்க அங்க இருந்து வரலாறு படைப்போம், நம்ம வந்து வாக்குகளை பிரிப்பதற்காக நம்ம வரல, அடுத்து நம்ம தான் ஆட்சி, வெறும் இதை சொல்லிட்டே இருந்தா போதாது. நீங்க ஆட்சி வந்தாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத கூட பாத்தீங்கன்னா ஒழுங்கா சொல்லவே இல்லை இது வரைக்கும். நீங்க சொன்னது அத்தனை விமர்சனம் ஆகுது. அந்த விமர்சனத்துக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அதுவும் சொல்லவே இல்லை. தேர்தல் அறிக்கை இந்நேரம் விட்டுருக்கணும். எப்போ விடுவீங்க தேர்தல் அறிக்கை? நீங்க சொல்லுங்க. இந்த இப்போ எல்லாருமே யார் இப்ப எத்தனை பேர் தேர்தல் அறிக்கை நீங்க சார் இப்போ நான் கேக்குறேன், நீங்க சீமான் ஆண்ட கட்சி நீங்க ஏன் பாக்குறீங்க? சீமான் எல்லாத்துக்கும் முந்தி நிக்கிறோம் சார். முந்தி நின்னாலும் நீங்க அடுத்து நீங்க பிந்தி நில்லுங்க. சீமானுக்கு பிந்தி தான் நிக்க போறீங்க நீங்க. நான் அதுவும் இப்போ சொல்லிடுறேன்.
அப்ப பின்னா அடுத்து நீங்க நேரம் தேர்தல் சார், புதிய கட்சி சார் உங்களுக்கு. நீங்க ஆண்ட கட்சியும் வந்து ஆளுங்கட்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்நேரம் தேர்தல் அறிக்கை வந்திருக்கணும். இவங்க சொல்றது அதுக்கு பிறகு அவங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னா சார் ஏதாவது நம்புற மாதிரி இருக்க, நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா, நீங்க சீரியஸா பேசுறீங்களா? சீரியஸா தான். யாரு போய் யாரை காப்பி அடிப்பாங்க சார்? அது 70 ஆண்டு காலம் மாறி மாறி ஆண்ட கட்சிகள் வந்து இவங்க போய் காப்பி அடிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்நேரம் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து செயற்பாட்டு அறிக்கை கொடுத்துட்டாரு. அது பெரிய பேசும் பொருளாவது. இந்நேரம் ஒரு 3 நாள் கேப் இந்நேரம் விட்டுருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே ஒரு 4-5 சொல்லிட்டாருல, 5-10 அதெல்லாம் சார் நீங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு வரணும்ல சார். தயார் பண்றோம்ன்றீங்க. என்ன அப்படி பெரிய சீக்ரெட் இருந்திருக்க போது? ஏன் இருக்கும் சார்? ஏன் இல்லாம செங்கோட்டையன் இருக்காரு, கூப்பா கிருஷ்ணன் இருக்காரு, ஜேசிடி பிரபாகர் இருக்காரு சார். இங்க முக்கியமான தலகர்த்தாக்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கட்டும். அவங்க எல்லாம் ஒண்ணு இப்போ நான் சொல்றேன் செய்யுங்கன்ற. நான் நாட்கள் குறைவா இருக்கு சார், புரிஞ்சுங்க. முதல்ல இங்க இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்கு. இல்ல அந்த 30 நாள்ல 20-25 நாள் வெளியில தான் இருக்க போறாரா விஜய்? வெளியில எப்படி? வெளியில தான் எப்படி? சூறாவளி பிரச்சாரம். வெளியில இருந்தா பிரச்சாரம். வெளியில இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். உண்மையிலேயே நியாயமா உள்ள இருந்திருக்கணும். ஏன்னா வளைகாப்புக்கு மும்பைக்கு போனாரு, டெல்லிக்கு போகும்போது காப்புக்கான வலை தான் அது சிபிஐ. அதை வலை சரியா போடலன்னு நினைக்கிறேன். இல்ல வேணான்னு அவாய்ட் பண்ணிருக்கலாம் தேர்தல் வரைக்கும். நியாயமா காப்பு வலை தான் அங்க டெல்லியில. நீங்க வளைகாப்புக்கு போனீங்க, புரியுத சொல்றது. வெளியில தான் இருப்பாரு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கு நினைக்கிறேன். அவர் அதுல இல்ல சார், அதுல உறுதியா இருக்கிறதுனால தான் அவரு அங்க சிபிஐ ஆபீஸ்க்கு வெளியே வரும்போதே கார்ல ஏறி நின்னுட்டாரு. அதுவே அநாகரிகம். இல்ல திரு ஆதவ் கிட்ட கேட்டதாக ஆதவ் சொல்றாரு. அது அநாகரிகம். அது அநாகரிகம். இல்ல காருக்குள்ள என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிரலாமா இப்பவே அப்படின்னு கார்ல ஏறினாரு. அப்படி ஆரம்பிச்சிட்டு என்ன செஞ்சாருன்னா நேரா வளைகாப்பு போயிட்டாரு. உண்மைதானே? ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு அது வந்து அவருடைய தனி ப்ரோகிராம் சார். தனிப்பட்ட இங்க பாருங்க, ப்ரோகிராம். இங்க எல்லா மனிதருக்கும் தனிப்பட்ட இருக்கு சார், எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் சூழல் பொறுத்து தான் எல்லாமே. இங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நீங்க தனிப்பட்ட இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. இங்க ஏன் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொந்த பந்தத்தோட டச் இல்லாம இருக்காங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைகள் இவங்க தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஒரு போன்ல சொல்லலாம், அல்லது வாழ்த்து அட்டை அனுப்பலாம், வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாம், என் வீடு கூட வாங்கி தரலாம். இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது விஜய்க்கு. அது செஞ்சிருக்கலாம். இப்போ போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழல் ஒண்ணு இருக்குல்ல சார், அதான சார் அவங்க சூழல்ல நாம அப்படி கிடையாது. நம்ம பேசிதானே ஆகணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் கட்சிக்காரனும் பேச மாட்டான், இந்த அடிவரடிகள் பேச மாட்டானுங்க, நீங்களும் நானும் பேசக்கூடாது. அப்ப யார் தான் பேசுறது, யார் தான் சொல்றது? சரி, அது அவங்களுக்கு பெரும்பாலான விஜய்க்கு வந்து நம்ம இல்ல நம்மளுடைய நேர்காணல பார்த்து தான் விஜய் பெரும்பாலான விஷயத்தை திருத்திக்கிறதா ஒரு தகவல் பாக்குறாரு அவரு. ஆமா, பார்த்து திருத்திக்கிறதா நம்ம கடந்த காலத்துல நிறைய சொல்ல முடியும் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம திருத்துற இடத்துல இருந்தா எப்படிதான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எப்ப நம்ம விமர்சனம் பண்ற இடத்துல வர 20 நாட்கள் அவர் வந்து நிச்சயமா வெளியே தான் வந்தாகணும். வெளியே வந்தாகணும்னா கட்டாயத்தின் பேர்ல வரக்கூடாது சார். நான் சொல்றது 7 தொகுதிகளை வந்து கவர் பண்ண முடியவே முடியாது ஒரு நாள். ஆமா, ஒரு தொகுதியில ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி போனா கூட முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க? அது கேட்டா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தடை ஏற்படுத்துறாங்க, எங்களை முடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. இருக்கிற வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போனீங்க, ஏதாவது தடுத்துட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இதே நீங்க இந்த வளைகாப்பு நிகழ்ச்சிய இப்ப அண்ணன் திருமாவோ அண்ணன் சீமானோ அது வந்து முதலமைச்சர் யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும்னா அந்த திருமண விழாவையோ அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை அரசியலுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க, போயிட்டு அங்கேயும் பேசுவாங்க. இவருமே அரசியலுக்கு தானே பயன்படுத்துறாரு. எங்க? மும்பைல போயிட்டு சார் இவர் மாற்று சக்தி சார். மாற்று சக்தி மும்பைல போயிட்டு அங்க யார் சார்? இவர் மாற்று சக்தி சார். நீங்க அவங்க ஸ்டைல்ல அவர் பண்ண மாட்டார் விஜய். அவர் ஒரு தனி ஸ்டைல்ல. சரி, தனி ஸ்டைல கூட இருக்கட்டும். மும்பைல போயிட்டு ஏதாவது பேசுனா தகவல், மும்பைல போயிட்டு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில 2 அறிக்கை வருது. ஒரு அறிக்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வரலாறு படைப்போம், எங்க வளைகாப்புல போயிட்டு நம்ம வரலாறு படைப்போம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஒரு சின்ன வந்து ஒரு யூனியன் பிரதேசம். அந்த 30 பேரை வர வச்சு நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கு? பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு போவார்ல, கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி முடிச்சிட்டு தான் தமிழ்நாடு. அப்படியே கூட இருந்துச்சு சார். நீங்க பாண்டிச்சேரி கூட நீங்க கவர் பண்ண முடியும் சார், 2 நாளைக்கு கவர் பண்ணிடலாம் சார். இங்க தமிழ்நாடு எப்படி சார் கவர் பண்ண முடியும்? சட்டமன்ற தொகுதியில நீங்க ஏதோ சின்னது நினைச்சிட்டீங்க. நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்கிற சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பெருசுன்ட்டு ஒரு தொகுதியும் எல்லா வீட்டுக்குள்ளாரையும் விஜய் கிழிச்சாரு, எங்கேயும் போக முடியாது அப்படிதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுதான் ஒரேடியா சொல்லிட்டாங்கல்ல. அவர் முதலமைச்சர் ஆனவொன்னு கிராமந்தோறும் வருவாருன்னு சொன்னான். யாரு? அந்த வளர்ந்தவன் கூட இருக்கான்ல, நான் சொல்றேன். நான் எல்லாரும் விஜயே சொன்னாரு கிராமந்தோறும் கிழிச்சாரு இவரு. நான் சொல்றேன் இப்பவே போக முடியல. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல சார். மேலும் 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 நீங்களே ஆப்புல ஏறி உட்காருறீங்க. இதெல்லாம் தேவையா? இந்த வளைகாப்பு நம்ம என்ன பேசணும்? இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க, வளைகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கிறோம். 90 சீட்டு வந்து
கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே போல 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ம். ஆனாலும் அதிகாரத்துக்கு நாம அப்படியெல்லாம் அடிபணியவே இல்லை ம். அப்படின்றார் ஆதவர்ஜுன். ஆமா. ஆதவர்ஜுன பேசுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். எப்படி கூட்டணி இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல, நடந்திருக்கும் சார். இல்ல, கட்டாயம் இல்ல நடந்திருக்கும். சார். ஏன் டிவிகேவுக்கு நான் நடந்திருக்காது? கேட்கறேன்னு கேட்டா நடந்திருக்கும். சரி அப்போ பிள்ளையார் சொல்லி போடுறனால சொன்னாங்கல்ல. சார் இது எதுக்காக சொல்றாரு புரிஞ்சுங்க. பாண்டிச்சேரி அரசியல்ல பாண்டிச்சேரி சார்லஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இவர் மீது வந்து பல குற்றச்சாட்டு வைக்கிறார். அது பாண்டிச்சேரி சார்லஸ் அவங்க மைத்துனர் வைக்கிறாரு. அதை சமாளிக்கிறதுக்காக இவர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு கதையை எடுத்து விடுறாரு. ம். அதிமுகவில் பேசுனாங்கன்ட்டு அப்போ அவர் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் பேசுனாங்க, என்டிஏல பேசுனாங்க, நான் போகலன்னு சொன்னால் அப்போ ஏன் அவர் போகலைன்னா உடனே அவர் பால் அப்படி தூக்கி போடுறாரு. என்னன்னாக்கா இது வந்து டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி அப்படி தூக்கி பால் போடுறாரு. இது ஒரு பாண்டிச்சேரி அரசியல் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக அவன் உழைட்டு கிடக்குறான். இங்கே சொல்றது யாரு? விஜயே சொன்னாலும் கூட நம்ம நம்ப முடியாது சார். விஜய் சொன்னால் நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த விதமான ஆதாரம் போடாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றதை நீங்க நம்புவீங்களா? இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்கிற இந்த நேற்று வந்து ஆதவர்ஜுன் சொல்றது நீங்க இல்ல நம்புவீங்களா? சார், விஜயை வச்சு எல்லாருமே சீட் ஷேரிங் பண்ணது, அதிகமா சீட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணது, விஜயை காட்டி இங்க நிறைய பயமுறுத்தினது இருந்துச்சுல்ல. எதுக்காக இல்ல எதுக்கு தெரியுமா? எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு பேச்சு ஓடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து துணை முதலமைச்சர் கேட்டாரு, ஏன் முதலமைச்சரே கேட்டாரு, 50-50 இந்த ரூலிங் அந்த பீரியட் 2 வருஷம் கேட்டாரு அப்படின்னு மக்கள் கிட்ட பேசுது. எடப்பாடி போடா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல பேசப்படுது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் வந்து இதை முறியடிக்கணும். என்ன பண்ணணும்? எங்க தலைவர்கிட்ட வந்து கேட்டாங்க. யார் கேட்டாங்க? அதை சொல்ல திராணி இருக்கா? இது சரியான இந்த ரகசியம் தானே. அது எப்படி என்ன ரகசியம்? என்ன பெரிய ரகசியம்? எல்லாமே ரகசியம்னா எப்படி சார்? இது என்னங்க திரைமறைவில் நடக்கக்கூடிய என்ன இது எதுக்கு சக்சஸ் ஆகல? அதை சொல்லாம சார் அப்ப எதையுமே சொல்லாதீங்க. எதையுமே சொல்லாதீங்க. பலம் இதுதான்றதை காட்டணும்ல சார். இதெல்லாம் தற்பெருமையை வந்து பேசுறது சார். இதெல்லாம் எங்க தலைவர் இப்படி கூப்பிட்டாங்க. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஏன்னா மானமுள்ள பொண்ணு மதுரையில கூப்பிட்டாங்க, மாயாவரத்தில் கூப்பிட்டாங்க. அந்த கதை தான் இதெல்லாம் பேசுறானுங்க பேச்சு. அரசியல் பேசுனா ஒண்ணு இதெல்லாம் சொல்லாதீங்க. எங்க தலைவர் நீங்க எப்போ வந்து தடுமாறுனீங்க, அரசியல் எதிரி கொள்கை எதிரி தனித்தனியா பிரிச்சிங்க பாத்தீங்களா? அன்னைக்கு ஆரம்பிச்சு தடுமாற்றம். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கும் தடுமாறி தான் இருக்கிறீங்க. உங்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமே இல்லாம இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ரிசல்ட்ல தெரிஞ்சிரும்ல. சார் ரிசல்ட் இப்போ வாக்குகளை பிரிக்கிற கட்சியா தான் நீங்க இருக்க போறீங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஆட்சி அமைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. வாக்குகளை பிரிக்க போறீங்க. அந்த வாக்குகள் பிரிக்கும் போது அது யாருக்கு சாதக பாதகன்றதா இப்போ ஒரு குழப்பம் நிலவுது. இதனால அவங்களுக்கும் லாபம் இருக்கும் இல்ல? யாருக்கு லாபம் இருக்கும்? விஜய்க்கு என்ன லாபம் இருக்கும்? விஜய்க்கு ஒரு லாபம் கிடையாது சார். விஜயோட அரசியல் முடிஞ்சிச்சு. விஜயோட அரசியல் கேட்டா முதலமைச்சர் அரசியல். அது நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களுக்கான கண்டினியூ பண்ண போறாரு. அடுத்து 31 வருது, 36 வருது. இந்த முதல் முறை அவர் வாக்கு வாங்குறாரு. எவ்வளவு வாக்குகள் சதவீதம் வாங்குறாரோ அதுலயே அவருடைய வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி தான் அடுத்த தேர்தல்ல. இந்த முதல் தேர்தல்ல அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் அடுத்த தேர்தல்ல அதிகமாகாது. இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு சிரஞ்சீவி மாதிரி பேரம் பேசுறதுக்கு உதவும். பேசி ஏதாவது ஒரு தேசிய கட்சியில போய் இணைச்சிடலாம். அவ்வளவுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. இல்லைன்னா சரத்குமார் மாதிரி மிட் நைட் ஏதாவது வந்து ஒரு கட்சியில போயிட்டு பேரம் பேசி முடிச்சிடலாம். அதுவும் தேசிய கட்சி தான். கடைசி நீங்க வேணா விஜயோட அரசியல் அங்கதான் சார் முடியும். சரி. அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அப்பா ரோல்ல தாத்தா ரோல்ல நடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சினிமா கேரியர் முடிஞ்சிருச்சு அவருக்கு. சினிமா சார் விஜயோட டோட்டல் லைஃப் முடிஞ்சிருச்சு சார். இந்த அதெல்லாம் நீங்க நான் சொல்ல நடக்குதா இல்ல பொறுத்து வந்து பாருங்க. விஜயோட ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன நடிக்கலாம், அப்பாவை நடிக்கலாம், தாத்தாவை நடிக்கலாம், பின்னாடி வந்துட்டு இருக்கிறான் சார். நீங்களே வந்து உங்க பிளேஸை விட்டுட்டீங்க. நல்லா புரியும். விஜய்க்கு யாருமே எதிரி கிடையாது. விஜய் தான் எதிரி. விஜய்க்கு யார் எதிரி? விஜய் தான் எதிரி. சும்மா நீங்க தேவை சினிமாலேயே நீங்க பயணிச்சிருக்கலாம். இப்ப அதை அங்க போய் முட்டினீங்க. அந்த ரஜினிகிட்ட போய் முட்டினீங்க. சரி, அது யார் நின்னீங்களா? எப்படின்னா ஒரு ரிட்டையர் ஆக போறாரு. அந்த பிளேஸ் வந்திருக்கும். அங்கிருந்து நேரம் இங்கே வந்தீங்க. நடிகைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் மீண்டும் அழுத்தமா பதிவு பண்ணேன். என்ன தவிர அவனும் பேச முடியாது. முழுக்க நடிகை பேச்சை கேட்டு நேரடியாக சொல்றேன். மேல வழக்கு போட்டேன். திரிஷா பேச்சை கேட்டுக்கிட்டு கீர்த்தி சுரேஷோட பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த டிவிகே. நான் சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். நான் சொல்றான்ல, அவன் டிக்ளேர் பண்றான்ல. மற்ற கட்சியை எடுத்துங்க. நீங்க அதிமுக எடுத்துங்க. அதிமுக எம்ஜிஆருக்கு யார் சொல்லி கட்சி தொடங்கினாரு? எம்ஜிஆர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா யார் சொல்லி கட்சி தொடங்கினாரு? இப்ப புரியுதா? கொள்கைக்காகவோ மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. முழுக்க தனிப்பட்ட காழ்ப்புணர்வு. அதை தான் வெளிப்படுத்துறாரு ஒரு இடத்துல.
ஏன்டா விஜயை தொட்டோம்னு நினைக்கணும். யார் தொட்டது? எங்க தொட்டாங்க? யாரை தொட்டாங்க? எப்படி தொட்டாங்க? சொல்லுவியா நீ? சொல்ல மாட்டேன். யார சொல்றாரு? அதுதான் தெரியல, சொல்லணும்ல. இப்போ இல்ல அவரு விமர்சிக்கிறத சார் விமர்சிக்க சார், அப்படி யார் சார் விமர்சனம் பண்ணாங்க? முதலமைச்சர் எல்லாரும் சார், விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏய் போடா தம்பி ஓரமா போய் விளையாடு, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அவர். அதையா சொல்லலாம், தம்பி விஜய் அரசியல் விளையாட்டை கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்க சொல்லணுமா இல்லையா? அதை கூட சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொன்னா உனக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துரும்ட்டு. அப்போ உன்னை தொடாம போற கட்சி வந்து டிஎம்கே. யாரா தொடுறாங்களா? உதயநிதி கூட கேட்டா என்ன சொல்றாரு? இந்த கேள்வி போய் விஜய் கிட்ட போய் கேளுங்கன்றாரு. அவ்வளவுதான் தர. விஜய் விமர்சனம் பண்ணவே இல்லையே. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார், விஜய் கடுமையா விமர்சனம் பண்ண நபரை சொல்லுங்க. நீங்க யாருமே கிடையாது. அப்போ ஏன்டா விஜய் தொட்டோன்னு நினைக்கிறது எது? அதுதான் நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து பேசுறது முழுக்க முழுக்க சொல்றேன். விஜய் வந்து மக்கள் நலனுக்காக தொடங்கின கட்சி கிடையாது. இந்த நடிகை பேச்ச நடுராத்திரில கேட்டுக்கிட்டு அப்படி தொடங்கின கட்சி தான் இது. ஆனாதான் அந்த செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இன்னைக்கு துரிதமா வேலை செஞ்சு வேட்பாளர்கள் அங்கெல்லாம் களமிறக்க போறாங்க. 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட போறாங்க. எப்படி அவங்க தனியாக தான் நிக்க போறாங்கன்றது மாதிரி வந்துருச்சு. இப்போ வேற ஒருவேளை சசிகலாவோ திரு ஐயா ராமதாஸ் அவர்களோ போன்றவர்களோ யாராவது சேர்ந்தால் அதுக்கும் காத்திருப்போம், நம்ம டைம் இருக்கு. சார் நீங்க உங்களுக்கு பார்வை இருக்கு. திடீர்னு தேர்தல் நேரத்தில் வந்து ஒரே ஒரு முறை நடந்து சார். அது தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி உதயமாச்சு. அதிகபட்சம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் தேவைப்பட்டது. ஏன் ஒரு மாதம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் கட்சி தொடங்க ஒரு வாரத்தை வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர் அறிவிச்சு 20 சீட்டு வந்து அடித்த கதையெல்லாம் கடந்து அது கூட ரஜினிகாந்த் அவருடைய பின்புலத்தில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்து எல்லாரும் கடந்த காலம் வரல. இப்போ நீங்கள் டாக்டர் ராமதாஸ் கூட நீங்கள் இன்னைக்கும் வந்து வேவரிங் தான். புதிய கட்சி தொடங்கலாமா வேணாமா இப்படி இருக்கு. நீங்க தமிழ் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல அவ சசிகலா ஒரு கட்சி தொடங்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க சின்னத்திலே கூட ஒரு அப்படியே நான் சொல்றேன். நீங்க அப்படிதான் இவங்க வந்து யாரை சேதாரமாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக கிடையாது. டிடிவி வேணா சேதாரமாக்கலாம். ஏற்கனவே டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிங்களா நின்னார்னா ஒரு தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. ஏதோ இப்போ போனார்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து சசிகலா வந்து கட்சி தொடங்கினாலும் என்ன ஆயிட போகுது? இல்ல விஜயோடு சேர்ந்தால் ஒரு பலம் கிடைக்கும்ல சார். நீங்க இதெல்லாம் விஜயால இவங்களுக்கு பலம் கிடைக்கணும் என்ன சொல்லுங்க? எப்படி விஜய் கிட்ட இருக்கிற அந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து வேணா இவங்களுக்கு பலம் கிடைக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பலம் நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன இப்ப கேண்டிடேட் இல்லாம அவஸ்தையா இருக்குது. 234 கேண்டிடேட் இல்ல, எதுவும் கிடையாது. யார் சொன்னது? அடுத்த புரளி அதை கிளப்புறீங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பாருங்க. 234 கேண்டிடேட்ன்றது நீங்க எப்படிப்பட்ட கேண்டிடேட்னு இருக்கு. தாராளமா கிடைப்பாங்க. ஏன்னா அவரு தான் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. நீ நின்னு சொல்லலாம். சரி. ஆனால் வெற்றி பெறத்துக்கான அந்த அம்சங்கள் இருக்கு இல்லையா, சகல அம்சங்கள். போட்டின்னு வந்துட்டா வந்து நிக்கிறாங்கல்ல, நிக்கிறது அதான் சார். நிக்க போறாங்க. போட்டி நிக்கிறது சார். நிக்கிறது யாரும் நிக்க வைக்கலாம் சார். சரி, எண்ணிக்கையில அது கிடையாது. வெற்றி பெறத்துக்கான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அதெல்லாம் இல்லாத வந்து டம்மியா போடுறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்ப அது வீணா போயிடும். ஓ, டம்மி வேட்பாளர். ஆமா, டம்மியா தான் இருப்பான் அவன். வந்து பார்த்தா வாக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தா மற்ற விஷயங்கள் நீங்க விஜய்ன்ற ஒரே ஒரு படத்தை மட்டுமே கிடையாது, அங்க லோக்கல்லே செல்வாக்கு இருக்கு. அதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஒரு வேட்பாளர் நிறுத்தும் போது எல்லாத்தையும் பார்ப்பான். வாக்களிக்கும் போது டிவிகேவுக்கு லோக்கல் செல்வாக்குனே ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா? ஒரு 5,000-10,000 ஓட்டு இருக்கு. 5,000 ஓட்டு இருக்கு சார். இப்போ நீங்க இப்படி பாத்துங்க சார், ரொம்ப எளிமையான கணக்கு. ஏற்கனவே ஒரு முறை சொன்னா நினைக்கிறேன், உங்ககிட்ட சொன்னா வெளியில சொன்னா தெரியல, வேற சேனல்ல சொன்னேன். அந்த கரூர்ல வந்த அந்த 27,000 பேரையே நீங்க வந்து பிரிங்களேன், ஒரு 6 தொகுதியா பிரிங்க, 6 பிரிங்களேன் அந்த 27,000. ஏன் அதை தாண்டி இன்னும் சொன்னா கரூர்ல வந்த அந்த கூட்டம் 27,000 பேர்ன்றது பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் திருச்சியா இருக்கலாம், நாமக்கல், ஈரோடு, ஸோ திருப்பூர், இப்படி வந்து அங்கிருந்து பரவலா வந்த கூட்டம் தான் அங்க 27,000 பேர் இருக்கு. அந்த மற்ற தொகுதி சார் ஒரு 30 பிரிச்சிங்கன்னா கூட போச்சு 1000 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னா மனசு கஷ்டமாகும். சரி, 6 பிரிச்சோம். வெறும் கரூர்ல இருக்கிற கூட்டமாவே நம்ம எடுத்துப்போம். மற்ற மாவட்டங்களுக்கு யாரும் வரல. கரூர்ல இருந்து வந்து 27,000 கூட்டம் பேர் கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து 6 தொகுதியா பிரிச்சிங்கன்னா கூட பாத்தீங்கன்னா அங்க இல்ல. அப்ப 5,000 பேர் நீங்க சொல்றீங்களா, அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரி, இருந்தாலும் சொல்லுவோம் 5ல இருந்து 10,000 பேர், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய உலகத்துல இருக்கிறீங்க நீங்க. இன்னும் நாட்கள் நெருங்க வாக்காளர் கிட்ட போகும்போது அவன் பார்ப்பான், விஜய் எல்லாம் மறந்துடுவான். கிட்ட போகும்போது அவனுக்கு முதல்ல அவன் பார்க்க வேண்டிய கேட்டா இவன் யாரு, இந்த வேட்பாளர் நம்ம வந்து ஜாதிக்காரனா போறாருல. விஜய் போய் ஒரு தொகுதி அந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தி பேச இருக்கட்டும். இப்ப நீங்க வேட்பாளர் விஜயே நிக்கிற மாதிரி ஓட்டு போடுங்க. இப்ப பாருங்க, இந்த வேட்பாளர் அறிவிக்கலாம் 234 பேர் அறிவிக்கிறாங்கல்ல. அதே பாத்தீங்கன்னா அந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துல வந்து எந்த சாதி வந்து வலுவா இருக்குதோ அதுல இருந்தா ஒருத்தர் நிறுத்துவான். விஜய்க்காக கிடையாது. அங்க மாவட்டத்துல எந்த சாதி ஸ்ட்ராங்கா இருக்கோ அவனை தான் சாதி முதல்ல சாதிக்காரனான்னு பார்ப்பான் வாக்களிக்கிறவன். முதல்ல ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாரையும் திரு சீமான் அவர்கள் எப்படி ஒரே மேடையில அந்த மாதிரி ஒரே மேடையில எல்லாரையும் ஏத்தி நம்ம அறிமுகப்படுத்தலாமான்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஆலோசனை பண்றதுக்குள்ள ஒரு 4 நாள் போயிடும்.
இந்த உண்மைதானே சார்? இதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். எது இதுக்கு மேடம் கிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வரணும். மேடம் யாரு? மேடம் த்ரிஷா சார் சார். நான் சார் நீங்க ஆபாசமா பேசாதீங்க காலம் சார். காத்திருக்கு, பொறுத்துருங்க. நம்ம இதே இடத்துல உட்கார்ந்து பேசுவோம். வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க அப்படின்னு அவங்க சொல்றேன் சார். பேச வேண்டாம் சார் நீங்க கொஞ்சம் இல்ல, பொறுமையா அவங்கள பேச வேண்டாம். இல்ல பேச வேணாம்னு நீங்க விஜயோட பேசுங்க. சார் திரும்ப நான் சொல்றேன். நீங்க காலம் பாருங்க, அவரே டிக்ளேர் பண்ணி இருக்கிறாரு. என்னன்னு? ஆமா, கடந்த எனக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, முன்னாடி யார் இருக்கிறாங்கன்றது அவர் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியா வந்து அதை வந்து நியாயமா என்ன செஞ்சிடணும், அந்த கல்யாண நிகழ்ச்சி கூட சொல்றேன் நான். உள்ளபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சி சேதாரமாகணும் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு வேலை இது பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அவர் அதை செஞ்சிருக்க மாட்டாரு. அதுக்கு பிறகு தானே இதை பேசும் பொருளாக ஆகுது. அவங்க பேசுறதே நிக்கல. மனைவி புகார் தெரிவிக்கிறாங்க. அந்த புகார் என்ன பிரதானமா சொல்றது, ஒரு நடிகையோட வந்து திருமணம் கடந்த உறவுல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து உறுதி பண்ற மாதிரி தான் நீங்க வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அவங்களும் வராங்க. அப்ப அவங்களும் தயாரா தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சந்தோஷப்படுறாங்க தாவேக்கால இருக்க தொண்டர்கள்லாம். இன்னொரு புரட்சி செல்வி கிடைச்சிட்டாங்க நமக்கு, தலைவர் புரட்சி தலைவர் அவரு, இவங்க புரட்சி செல்வி அப்படி சந்தோஷப்படுறாங்க. அவங்க கட்சிக்காரங்க சந்தோஷப்படுறாங்க சார். எவனா மறுக்கிறாங்க, முட்டு கொடுக்குறான் பாருங்க. அத்தனை பேரும் நம்ம தலைவர் செய்தது தவறு இல்லைன்னு பேசினாங்க. அதுல முன்னணியில் இருக்கிற அத்தனை பேருமே இது யாராவது ஒருத்தராவது நான் நினைச்சேன், யாரோ ஒருத்தர் மானம் உள்ளவன் அந்த கட்சியை விட்டு வெளியேற போறான்டா. அந்த முன்னணி தலைவர்கள் வந்து யாரு ஒரு 5 பேர் இருக்கிறானுங்கல்ல, அந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மானஸ்தர் இருக்கிறான், அவன் வந்து தலைவர் இப்படி செய்தது தவறுன்னு சொல்லிட்டு வெளியேற போறான்னு நினைச்சேன். ஆனா பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு தோணவனா இது தவறுன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற நாஞ்சில் ஜம்பத் என்ன செய்யறான், நமக்கு 10 ஊடகத்தில் கூப்பிட்றான், 10 ரூபாய் வருமானம் வருது, கட்சியிலேருந்து ஒரு தொகை கொடுக்குறான், மாவட்டத்தில் ஒரு 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 பொதுக்கூட்டத்தில் போனால் அங்கே வந்து பணம் தராங்க, அவன் வைத்த கவினும் அப்படி போயிடுறான். அவன் போய் என்ன செய்யறான், சீமானை வந்து குறை சொல்கிறான், பேசுகிறான். பார்த்துன்னு தானே இருக்கீங்க. நாஞ்சில் ஜம்பத் தான் நான் சொல்கிறேன், பல கட்சிக்கு ஜம்ப் பண்ணவர் தான் சொல்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தருக்கு வேணும்ல, வேற யாராவது அங்கே இருக்கிற நபர் யாராவது ஒருத்தர், நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் அவன் அந்த அரசியலா ஆர்கே நகர்ல இருங்க என்ன பேச விடுங்க. நீங்க ஆர்கே நகர்ல வில்சன் இறங்கி அவன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒருமையில வேண்டாம். ஒருமையில தானே பேசுவேன், பணக்காரனா பேசக்கூடாதா? இல்ல நான் அம்பானியே பேசுவேன். என்ன பேசுறீங்க நீங்க? முழுக்க உங்களுக்கு தெரியுமா? அந்த ஜேபிஆர் ஒரு கல்வி வல்லலா இருந்தா அவங்க இல்ல, நேத்து கூட ஒரு ஊடகத்துல பேசும்போது தப்பா சொல்றாங்க. அவனை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு பொறுப்பை ஜேபிஆர் வந்து மர்மன் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. ஜேபிஆருக்கு விலங்கு வாங்கி கொடுத்தாலு அந்த மரியம் தெரியுமா உங்களுக்கு? ஜேபிஆர் வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை போடுறாங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து கட்டிடம் கட்டும்போது அதை மேற்பார்வையிடுற இடத்துல யார் இருக்கிறது? மருமகன். புரியுதுங்களா? வில்சன், மரியம் வில்சன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 10 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ரூஃப் அப்படியே சரியான மழைக்காலம் வேலை நடந்துட்டு இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பில்லர் போட்டு சீலிங் அந்த ரூஃப் போடுறாங்க. அப்படியே இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்து போயிட்டான். அதில் யார் அரெஸ்ட் ஆனாங்க தெரியுமா உங்களுக்கு? ஜேபிஆர் அரெஸ்ட் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஜேபிஆர் அரெஸ்ட் ஆனார். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அவங்க ஆட்சி நடந்தது. மருத்துவமனையில இருந்தே அவர் ஸ்ட்ரக்சர் வச்சு 2015 நாளைக்கு சரியா ஞாபகம் இருக்கு. அரெஸ்ட் ஆனாரு. அதுவும் அரெஸ்ட் ஆகாம தப்பிக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரு, போயிட்டு மருத்துவமனை போய் படுத்தாரு. அது ஸ்ட்ரக்சரோட தூக்குனாங்க. இதெல்லாம் யாரால? மாணவர்களும் சாகலை, தப்பா சொல்றாங்க. மாணவர்கள வட இந்திய தொழிலாளர்கள் இறந்தாங்க. அதை வந்து நான் தான் சொல்றேன் பாருங்க, இவெல்லாம் வந்து என்ன சம்பந்தம் சார்? இப்போ புரியுதா உங்களுக்கு? 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு இந்த மரணத்தில் அலட்சியம் இருக்கு. எதுல? சொந்த கட்டிடம், மாமனாருடைய கட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்கார கட்டிடம், அதுலயும் வந்து அலட்சியம் இருந்து அவன்லாம் பின்னாடி இருந்தானா என்ன நடக்கும்? 41 பேர் அலட்சியம் இருக்கு. அந்த 41 குடும்பங்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்காக பேசுறது. இதெல்லாம் காலம் கொடுத்துட்டு இருக்காங்க, காலமும் கொடுக்க சார். அதெல்லாம் சும்மா சார், இதெல்லாம் இப்போ நடக்கும் சார். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு? ஒரு மனுஷன் போயிட்டா ஈடாகுமா சார்? நீங்க ஏதோ பணம் மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? பணத்தை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனைவியோட கணவன் இல்லை, யார் அந்த கடமையை செய்வாங்க? கணவனுக்குள்ள எத்தனை கடமை இருக்கு தெரியுமா? பணம் மட்டுமாடா முக்கியம்? பணத்தை தாண்டி எத்தனை கடமைகள் இருக்கு? ஒரு தகப்பனுக்கு எத்தனை கடமைகள் இருக்கு? பணம் மட்டுமே தூக்கி போடுறவன் கிடையாது, யார் வேணாலும் தூக்கி போட்டுருவான். பிள்ளைகளை வந்து வளர்க்கறது எவ்வளோ பெரிய பொறுப்பு. அந்த இடத்துல வந்து குடும்ப தலைமை இல்லாமல் போயிடறான்ல. பெற்றோர்களை பராமரிக்கணும். நீ பணம் போட்டா போச்சா? பெற்றோர்களுக்கு வந்து அவசரத்துக்கு உதவித்தொகை சார், வெறும் தொகை மட்டும். அந்த பணத்தை வச்சு ரொம்ப ஆட்டெல்லாம் போட பணம் இவங்களுக்கு பெரிய, ஏன்னா இவனா கஷ்டப்பட்டு பணமா கொடுக்குறான். மாமனார்கிட்ட வந்து ஆட்டையை போட்ட பணம் தானே இதெல்லாம் கொடுக்குறானுங்க. என்னமோ உடச்சி வந்து பெரிய தொழிலதிபர் இவரு சொன்னேன்.
இவனே வந்து பிச்சை எடுத்தவன் ஜீவனாம்சம் வாங்கின பணத்தை தான் இவன் கொடுக்குறான். இவனுக்கே ஜீவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனைவி கொடுத்த பணம் சார். அது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா நீங்கள்? கணவன் தான் ஜீவனாம்சம் வாங்கியிருந்தா நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லையா? எங்கேயாவது வந்து மனைவிக்கு இருந்து ஜீவனாம்சம் வாங்குறான்னா இவன் எப்படிப்பட்ட ஆள்? இவன் தான் ஒரு மானம் கட்டவனுங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து வந்து புதுசாக வந்து புரட்சி படிக்கிறான், அது படிக்கிறான். இவனு இதெல்லாம் வேற கேள்வி கேளுங்க. அவன் ஒரு ஆளுன்னு பேசுங்க. ஆர்கே நகர் வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது. இல்ல வேகம் எடுக்கும் டிவிகேவின் பிரச்சாரம் என்னவாக போகிறது ரிசல்ட்? சார் இது ஒண்ணுமே நடக்காது சார். நீங்க வேணா நாட்கள் நெருங்க பார்த்தீங்கன்னா இவங்க பெண்ணுக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுங்க, இந்த கீழே அந்த பேஸ்மெண்ட்டே கிடையாது. இவங்க ஸ்ட்ரக்சர் இல்லைன்றீங்க. ஸ்ட்ரக்சர்ல பேஸ் கிடையாது. ஸ்ட்ரக்சர்ன்றது அப்புறம் பேஸே இல்லாமல் இருக்குது இவங்க கிட்ட. சரி, ஸ்ட்ரக்சர்ன்றது செகண்ட், அடுத்த கட்டம். அது அடித்தளமே இவங்களுக்கு சரியில்லைன்ற நான் போற போகல அலை அடிக்க போது அதுல வர்ற வரைக்கும் அவங்க அந்த அலையின் மூலமா வாக்குகளா அறுவடை செய்து அப்படியே நிலையா இருக்காதுல்ல சார். என்ன பெரிய அலை விஷயம், நெருக்கத்துல வேற வேற அலைகள் வரும். ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலால வர முடிஞ்சுல இந்த மாதிரி எல்லாம் சட்டுன்னு நீங்க யாரை கொண்டு வந்து யாரும் ஒப்பிடுறீங்க? இவ்வளவு கடுப்பா தெரியுமா இப்ப எனக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீங்க எளிதா நீங்க நினைச்சிடாதீங்க. அவங்கெல்லாம் ஒரு நாள்ல வந்தவங்கலாம் கிடையாது. அங்கே வந்து அண்ணா ஆசிரியர்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு காந்தியவாதியாக பார்க்கப்படுறாங்க. அங்கே வந்து அவர் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து அறிமுகம் வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நிர்வாக என்ன சொன்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதான் சார் ஒரு புரட்சியா வந்தது. ஒரு நிர்வாக எதிர்பார்ப்பு புரட்சியா வராது. ஆமா, நீங்க கொண்டு வந்து டெல்லியை கொண்டு வந்து நீங்க தமிழ்நாடு ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாண்டிச்சேரியிலாவது வந்துட போறாங்க. எங்க கிழிச்சாங்க பாண்டிச்சேரியில் என்ன சார்லஸ் ஜெயிக்கிறதே கஷ்டங்க. ஏன்னா அங்கே டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். நீங்க வருது பாக்குறீங்களா? நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். சார்லஸ் கட்சி வந்து புதிய கட்சியா இருந்தா கூட அங்க டெய்லி மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதுதான் இங்க இருந்த சும்மா சுத்தி இருந்த இங்க சும்மா சுத்தி இருந்தா யாரு தாடி பாலாஜியை கொண்டு வந்து சார் எதுக்குன்னா ஒரு கிராமத்துக்குள்ள போறதுக்கு அவரும் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சார்லஸ் போனாலும் கன்வர்ஷன் இங்கதான் வராது, சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அங்க ஆகும்ல? எனக்கு இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது சார். ஏற்கனவே நீங்கள் திமுக அண்ணா திமுக அங்கே இருக்குல்ல. புதுசாக நீங்கள் திடீர்னு அங்கே போயிட்டு ஒரே ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு 5000 பேர் வச்சு கூட்டத்தை போட்டு உடனே வந்து அதெல்லாம் சும்மா. பெரம்பூர்ல நிற்க போறாரா விஜய்? பெரம்பூர் நிற்கட்டும் சார். அவங்க எதுக்காக இப்போ நீங்கள் யாரும் பேசுறேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, எதுக்காக பெரம்பூர் நிற்கிறாங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்கள் ஏன் பெரம்பூர் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெரம்பூரில் போய் நின்னோம்னா இந்த சைடில் வந்து சேகர் பாபு, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக ஸ்டாலின் இவங்க மையமாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பெரிய அலையை வீசும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்கன்னு. நல்ல எண்ணம் இருக்காடா உங்களுக்கு? முதல்ல நல்ல எண்ணம் இருக்கா? மக்களை குழப்பறதுக்காக அங்கே போய் நிற்கிறது. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இல்லையா? இங்கே உங்களுக்கு தெரியும் இல்லை ஜெயிக்க போகிறாரா இல்லையா? ஜெயிக்கிறது சார். நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இதை சொன்னால் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறதாவே நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் தேர்தல் காலம் வேறு மாதிரி மாறும் சார். அது நெருக்கத்தில் தான் தெரியும் உங்களுக்கு. எல்லாருக்கும் சிக்கலாக இருக்குது. தேதி டேட்டு நெருங்கும் போது பாருங்கள் நிலைமைகள் மாறும். இவங்க எதுக்கு நிற்கிறாங்க? இந்த சைடில் குளத்தூர், இந்த சைடில் வந்து சேகர் துறைமுகம் சொல்ல. இதை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பறதுக்காக உள்ளபடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட நீங்கள் ரீச் ஆன சொன்னால் தமிழ்நாட்டில் நீங்கள் பெரிய கல்ட்டு இல்லை. தமிழ்நாட்டில் மையமான தொகுதி எது? திருச்சியில் ஏதாவது ஒரு மையமான தொகுதினா அப்போதான். திருச்சியிலையும் ஒரு தொகுதி பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து தேர்தலில் போட்டிடுற மாதிரி ஒரு தகவலே இல்லை. நீங்க தான் சொல்றீங்க. போட்டியிட மாட்டாரா? போட்டிடுற மாதிரி தகவல் இல்லை இது வரைக்கும். அந்த 234 வந்து தொகுதி டிக்ளேர் ஆகட்டும். சரி, 26 ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம நிறைய பேசுவோம். கண்டிப்பா நிறைய பேசலாம். கண்டிப்பா இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம எவ்வளவு கூத்துக்கள் அரங்கேற போகுதுன்னு பாருங்க. நம்ம இப்பவே நம்ம மீட் பண்ணுவோம். தேர்தல் முடிவுக்கு பிறகுலாம் தேவையில்லை சார். ஒரே ஒரு வழக்கமா சொல்றாங்க, ஒரு தீவிர பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதும் கூட பேசுவோம். மே 4 தாவேக்காக்கு பால். அவ்வளவுதான் பஞ்சு சொல்லணும்ல. நான் மே 4 நான் விஜய்க்கு சொல்ல சார். விஜய் என் பிள்ளை மாதிரி, என் தம்பி மாதிரி தான். இப்போ நான் சொல்றேன், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு மோசமா நீங்க நினைச்சிடாதீங்க. மே 4 தாவேக்காவுக்கு பால். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார்.